ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நாம திருமுல்லைவாயில வந்திருக்கோம். இந்த டெரஸ் மேல கூலிங் டைல் லேயிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாட்டர் லீக்கேஜ் இருக்குன்னு டெரகாட்டா கலர் வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் அடிச்சிருக்காங்க. நம்ம மொட்டை மாடியில கூல் ரூஃப் டைல்ஸ் போடுறதே ஹுட் கம்மி பண்றதுக்குத. ஆனா இவங்க லீக்கேஜ் ஆகுதுன்னு டெரகோட்டா கலர் அடிச்சிருக்காங்க. கூலிங் டைல் போட்டதுக்கான பர்பஸ் இல்லாம போயிடுச்சு. கோட்டிங் அடிச்சோம், லீக்கேஜ் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. இதற்கான சொல்யூஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃப்ரண்ட்ஸ்ட் ஆல்ரெடி இவங்க அடிச்சு வச்சிருக்கிற கோட்டிங் ரிமூவ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது டைல் கிரவுட் ரொம்பவே டேமேஜ் ஆக இருக்குன்னு. இதுக்கு மேல அப்படியே கோட்டிங் அடிச்சா கண்டிப்பா வாட்டர் லீக்கேஜ் ஸ்டாப் ஆகாது. கட்டிங் மெஷின் வச்சு எல்லாம் டைல் கிரவுட்டையும் ரிமூவ் பண்ணணும். ஏர் ப்ளோவர் மெஷின் வச்சு எல்லா டஸ்ட் ரிமூவ் பண்ணி சாண்டட் பேஸ்ட் பாலிமர் டைல் ஜாயிண்ட் கிரவுட் என்டையர் டைல் ஜாயிண்ட்லையும் ஃபில் பண்ணணும். இந்த டைலோட சர்ஃபேஸ் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கிறதுனால இதுக்கு மேல அப்படியே வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா ஸ்மூத் சர்ஃபேஸ் மேல அப்படியே டைரக்டா கோட்டிங் அடிச்சா அது சீக்கிரமாவே உறிஞ்சி வந்துடும். அதனால இதுக்காக ஸ்பெஷலா யூஸ் பண்ற வாட்டர் பேஸ்ட் எபாக்சி பிரைமர் யூஸ் பண்றோம். இது நல்லா காஞ்சிபுரம் டாக்டர் பிக்ஸ்ட் ரூஃப் சீல் கிளாசிக் ஒயிட் கலர் ஃபர்ஸ்ட் கோட் அப்ளை பண்றோம். நல்லா ட்ரை ஆனதும் செகண்ட் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ற ப்ராசஸ் பாக்குறீங்க. இந்த கோட்டிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆனதும் இந்த டெரஸ்க்கான வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் பினிஷ் பண்றோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போல சர்வீஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.